ஒரு ஷூட்டிங்கை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காட்சி வந்து 34 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபில்ம். அவ்வளோதான் இவர் நடித்தது. இந்த விஜய் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சிக்கு ஆதரவாக ஒரே ஒரு குரல் கொடுத்து பேசவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம்னாக்கா, விஜயகாந்த் அரசியல் இருக்கும்போதே இதே ஜெயலலிதாவுக்கு சொம்பு தூக்கணும் தான் அப்பனும் பிள்ளை ரெண்டு பேருமே. இன்றைக்கி எப்படி விஜயகாந்த் வந்து பேரை வந்து நீ பயன்படுத்த முடியும்? விஜயகாந்த் பேரை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நான். அப்போ நீ பலவீனமாக இருக்க. அப்போ அந்த பலவீனத்தை சரி கட்டுறதுக்கு என்ன செய்றீங்கன்னா, அஜித் வருவாரா? இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தா அடுத்த கூட்டத்தில் அஜித் வந்துடுவார். எங்கே அதே அந்த மேடை முகப்பில் வந்து அஜித், இந்த பக்கம் ஜெயலலிதா. இப்போ இவர் என்ன பண்ணுவார், நேராக போயிட்டு கூட இருக்கிற நடிகைகள் த்ரீஷா, அந்த கீர்த்தி சுரேஷ்லாம் போயிட்டு எப்படி மாமாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க போகிறாரு. அவ்வளோதான். பழகி என்ன கிழிச்சன் தான் நான் கேட்குறேன். பழகின ரைட்டு, பழகி என்ன பண்ண? உன்னை நீ ஒரு நடிகனா உன்னை காட்டிக்கிட்ட. செந்தூர பாண்டியில் ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்கலாம், நீ காலி. அண்ணன் விஜயகாந்த்ன்ற காரணம், விஜயகாந்த் பெரிய ஒரு ஓட்டு வாங்கி வச்சிருக்கிற, அதை நம்ம எடுத்துக்கணும். அஜித் கிட்ட பெரிய ஃபேன் கும்பல் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் விஜய் அவரது 2 மாநில மாநாடு வந்து மதுரையில் நடத்தினார். புதுசாக எதனா பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரைச்சி ஏதாவது திரும்ப இதில் அரைச்சி வச்சிருக்கான்ற விமர்சனம் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் ஏற்கனவே பலர்கிட்ட நான் சொன்னது தான் சார். ஏற்கனவே பல ஷூட்டிங் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? விஜய் ஷூட்டிங் பார்த்தவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஷூட்டிங் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி வந்து 34 நிமிஷம் அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம். அவ்வளோதான். ஒரு ஷூட்டிங்கை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காட்சி வந்து 34 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபில்ம். அவ்வளோதான் இவர் நடித்தது. நடிப்பாக தான் பார்க்குறேனே தவிர, நான் மட்டுமே இல்லை, அங்கே வந்திருந்த பலரும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தத்துவத்துக்கான கூட்டம் அல்ல, கொள்கைக்கான கூட்டம் அல்ல, லட்சியத்துக்கான கூட்டம் அல்ல, ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற கூட்டம் அல்ல. முழுக்க முழுக்க ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம். அவ்வளோதான். உங்களுக்கு பல பேருக்கு புரியாமல் நான் சொல்கிறேன். நீங்கள் முகமூடின்னு ஒரு படம், அது நீங்கள் உடனே ஜீவா நடித்த படம் நினச்சிடாதீங்க. முகமூடின்னு ஒரு படம், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு போல். அதில் வந்து நாசர் நடிச்சிருப்பார். என்னென்னா ஒரு கதாநாயகன் பிம்பத்தை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அதே அந்த கதாநாயகன் வந்து அரிதாரம்லாம் போய் மேக்கப்லாம் ஒப்பனைகள்லாம் கலைஞ்ச பிறகு அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து கூட அடையாளம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒப்பனையோடு வந்த ஒரு கலைஞன், அவ்வளோதான். நீங்கள் அதே விஜய் வந்து நீங்கள் ஒப்பனையெல்லாம் கலைச்சிட்டு நீங்கள் வந்து இதே மக்கள்கிட்ட விட்டிங்கன்னா சீண்ட மாட்டாங்க. முழுக்க முழுக்க நடிகனை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான். அதாண்டி இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எதுவும் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப ஆழமான கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களை சொன்ன மாதிரிலாம் கிடையாது. பச்சையான துரோகமான சில பேச்சுக்களை நான் வந்து சொல்ல முடியும் என்னால். என்ன சார் பச்சையான்னு சொல்கிறீங்க? என்ன சார், விஜயகாந்த் நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப சென்சிட்டிவாக நான் பேசுகிறேன். விஜயகாந்த் அரசியல் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் கூட்டம் யாரும் அவருக்கு வந்து ஆதரவாக இல்லை சார். குறிப்பாக வந்து இந்த முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, எந்த நடிகரும் இந்த விஜய் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சிக்கு ஆதரவாக ஒரே ஒரு குரல் கொடுத்து பேசவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம்னாக்கா, விஜயகாந்த் அரசியல் இருக்கும்போதே இதே ஜெயலலிதாவுக்கு சொம்பு தூக்கணும் தான் அப்பனும் பிள்ளை ரெண்டு பேருமே. இன்றைக்கி எப்படி விஜயகாந்த் வந்து பேரை வந்து நீ பயன்படுத்த முடியும்? விஜயகாந்த் பேரை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நான். பேரை சொல்லவே தகுதி கிடையாது சார். இன்றைக்கி வந்து நீ அரசியல் சரி நைட் அப்படியே கூட வச்சுப்போம், நீ பேரை பயன்படுத்துகிற. இன்றைக்கி எப்போ பயன்படுத்தியிருக்கணும், எப்படி பயன்படுத்தியிருக்கணும்? அரசியல் கட்சி தொடங்கும் போது நீ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை நீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். முதல் மாநாட்டில் விஜயகாந்தை பற்றி பேசுனியா? பேசலை. ரைட், பேசலை. அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்னுடைய மானசீக அரசியல் குரு இன்றைக்கி வரைக்கும் சொல்லவே இல்லை, இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் ஓட்டு வேணும். இவர் மதுரைக்கு வரும்போது ஒருத்தர் நான் நினச்சிக்கிட்டே வந்தேன், இதெல்லாம் சினிமா வசனம். சினிமா யாரையும் ஏமாற்ற முடியாது சார். விஜயகாந்துக்கான அந்த வாக்கு வங்கியை வந்து தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறுவடை செய்யலாம். இல்லை விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தீவிரமான அந்த விசுவாசிகள் வந்து தேமுதிக கூட வாக்களிக்காமல் கூட வந்து ஒரு நடுநிலையாக கூட இருக்கலாம். அந்த வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது களவாடலான்னு பார்க்குறது தான் இது ஒரு வாக்கு திருட்டு, வாக்கு கொள்ளை. விஜயகாந்த் வாக்குகளை கொள்ளை அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போடுற. என்னவோ வந்து அண்ணன் ஏண்டா, அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கில் இருந்தபோது வீட்டில் போய் பார்க்கவே கிடையாது நீ முதல்ல. சரி ரைட், நீ வீட்டில் கூட பார்க்க வேணாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வு
தனிப்பட்ட உன்னுடைய பணத்தை பயன்படுத்தி அவருக்கு ஏதாவது விழா எடுத்தியா? இல்லை இப்போ அவர் சிலை வச்சிருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் போய் மாலை போட்டிருப்பியா அந்த சிலைக்கு? விஜயகாந்துக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு இவர் இந்த விஜய் மட்டுமே கிடையாது சார், எந்த நடிகருமே வந்து விஜயகாந்துக்கு அரசியல் ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. ஒரு பக்கம் கலைஞரை சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணாங்க. நடிகர்கள் கூட்டமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி பிரபலமான ஏன் விஜயகாந்த் விட்ட நிழலாக இருந்த சில நடிகர்கள் இருக்கிறாங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதில் இருக்க நடிகர்கள் கூட யாருமே வந்து அது வந்து ராதா ரவியாக இருக்கட்டும், வெளிப்படையாக சொல்கிறேன், ராதா ரவியாக இருக்கட்டும், எஸ்எஸ் சந்திரனாக இருக்கட்டும், தியாகுவாக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க, யாருமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சப்போர்ட்லாம் வந்து விஜயகாந்துக்கு பண்ணவே கிடையாது. நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அவங்களே கூட சொல்லுவாங்க, வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் தான் நான். எல்லாமே கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணாங்க. விஜயகாந்துக்கெல்லாம் வந்து எந்த நடிகரும் சப்போர்ட் பண்ணல. அதுவும் நீ வந்து உச்ச நடிகர் மிச்ச நடிகர் சொல்றிய, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரிச்சு ஏதாவது பேசியிருப்பியா? இல்லை அவருக்கு மேலே மரியாதை ஏதாவது செஞ்சிருப்பியா? இன்னைக்கு வந்து உனக்கு என்னன்னாக்கா எப்படியாவது வெற்றி அடையணுன்ற நோக்கம் வரும்போது கேட்டால் அண்ணாவை தூக்கிக்கிட்ட, எம்ஜிஆரை தூக்கிக்கிட்ட, விஜயகாந்தை தூக்கிக்கிட்ட. அப்போ அவங்கெல்லாம் மற்றவங்களாம் என்ன கேட்டால் கொள்கை தலைவர்கள் இவங்களை கொண்டு வரவே இல்லை. இப்போ நீ தேர்தல் ஆதாயத்துக்கான தலைவர்கள் இவங்க யார்? அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த். சார் அதுதான் சார் எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. யாருமே வந்து இந்த கேள்வி வந்து கேட்கவே இல்லை, யாரை பற்றி பேசவே இல்லை. மாற்றம் வந்து அந்த 1967 நிகழ்ந்து 1977 நிகழ்ந்ததுன்னு அவர் சொல்கிறாருல்ல. 1967க்கு முன்னாடி இங்கே வந்து இருந்தது வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் ஆட்சியை வீட்டுக்கு துறந்தது நல்லதுன்னு சொல்ல வர்றாரு. அதுதான் சார் இவங்க, அதுதான் புரியுதுங்களா? கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத தலைவர்னு சொன்னால் இன்னைக்கு யாரை நீங்கள் சொல்ல முடியும்னா விஜய் தான் சொல்ல முடியும். கொள்கை தத்துவம் கோட்பாடு எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க அரசியல். அதான் எப்படியாவது சிஎம் ஆயிடணும், எப்படியாவது எங்கள் காலில் இருந்து யார் காலில் இருந்து அதை எப்படியாவது பண்ணிடணும். நான் கேட்குறேன், உங்களுக்கு அறிவு வேணா? காமராஜர் ஆட்சி அது அகற்றுறது திமுக. இன்றைக்கி அண்ணாவை தூக்கி பிடிக்கிற, காமராஜர் கீழே விட்ட. காமராஜர் வீட்டுக்கு அனுப்புறது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஃபவுண்டர் யார்? அண்ணாதுரை. இப்போ அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா நீ தூக்கிட்ட கையில். இன்னொரு பக்கம் கேட்டால் திமுக, அண்ணா தொடங்கின கட்சி திமுக, அதை வீட்டுக்கு அனுப்புறது எம்ஜிஆர், எம்ஜிஆரை தூக்கிட்ட. என்ன கொள்கை இருக்கு உனக்கு? ஸோ கொள்கையை நீ சொல்லி பச்சையாக சொல்லிடு, நான் தேர்தல் வியாபாரி, நான் இதுக்காக வந்திருக்கிறேன், நான் யாரை வேணாலும் பயன்படுத்துவேன். இன்றைக்கி நான் கேட்குறேன், அது ஜெயலலிதாவும் பயன்படுத்திக்க. ஏன்னா நீ ஜெயலலிதாவுக்கு ஆதரித்து பேசுனது ஆள் தானே. இப்போ ஏன் ஜெயலலிதா நீ இப்போ வந்து அந்த படத்தை போட வேண்டியதானே? ஏன் போடல? ஜெயலலிதா ஆதரிச்சு நீ இப்போ வந்து நான் அணில் மாதிரி வேலை செஞ்சேன்னு கூட நீ சொன்னல. இப்போ அணில் திடீர்னு சிங்கம் ஆயிடுச்சு. இது சிங்கம், ஆனால் சர்க்கஸ் சிங்கம். நானே சொல்கிறேன், நீ சிங்கம்னே சொல்லிக்கோ, ஆனால் சர்க்கஸ் சிங்கமாக இருக்கக்கூடாதுல்ல. சர்க்கஸ் சிங்கம் தான் சார் இப்படி அப்படி தாவும். நீ பார்த்துங்க, ஒரு வளையம் வச்சுருவாங்க, இந்த பக்கம் ஒரு வளையம் வச்சுட்டாக்கா அந்த வளையத்துக்குள்ளே போனால் போகும். அது மாதிரி சர்க்கஸ் சிங்கமாக தான் இருக்கிற, இப்படியும் அப்படியும் தாவிட்டு இருக்கிற. இதுதான் உண்மை. அணில் எப்படி மரத்துக்கு மரத்து தாவும், இப்போ சிங்கம் சர்க்கஸ் சிங்கம் ஆகும், இந்த வளையத்துலேருந்து அந்த வளையத்துக்கு தாவும். சர்க்கஸ் சிங்கம் தான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய நிலைப்பாட்டில் அதோட பலம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து அரசியலில் ஈடுபட்டு வாக்கு வங்கியை நிரூபிக்கவே இல்லை. அப்போ நீ பலவீனமாக இருக்க. அப்போ அந்த பலவீனத்தை சரி கட்டுறதுக்கு என்ன செய்றீங்கன்னா, அஜித் வருவாரா? இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தா அடுத்த கூட்டத்தில் அஜித் வந்துடுவார். எங்கே? அதே அந்த மேடை முகப்பில் வந்து அஜித், இந்த பக்கம் ஜெயலலிதா. என்ன கொள்கை இருக்குது? ஏன் கலைஞர் கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார். ஆல்ரெடி அங்கேயே வந்து நண்பர்கள் போட்டு அஜித் விஜய் ஃபோட்டோ போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. சில இவங்களே போட்டு அஜித் ரசிகர்களை சப்போர்ட்ன்ற சார். நான் என்ன சொல்லணும் சார், நீங்கள் நல்லா சினிமாவே எடுத்துப்போம். நீ ஆரம்பத்தில் நீ உங்கள் அப்பனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். கலைஞர் ஒரு பக்கம் வந்து சிரிக்கிற மாதிரி போட்டோலையோ அங்கே இருப்பாங்க. கலைஞர் அண்ணா கூட இருப்பார் வச்சுக்கலாம், ஆனால் அதிகமாக கலைஞர் தான் இருப்பார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த மனிதராக தான் வந்து அவர் எஸ்எஸ்சி இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படம்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணுமேன்றதுக்காக வந்து விஜயகாந்தை பிடிச்சிங்க. விஜயகாந்த்லாம் உனக்கு அடையாளமே கிடையாது. நீ இன்னைக்கு அண்ணன் நொன்னன்றல்ல, அந்த அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அப்போ இன்னைக்கு வந்து நீ வேற சினிமா மேடையில் நீ பயன்படுத்தினா கூட நான் ஒத்துப்பேன், ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு. நீ தேர்தல் மேடையில் அரசியல் மேடையில் நீ வந்து பயன்படுத்துறன்னு சொன்னால் விஜயகாந்தை, அந்த விஜயகாந்த் கட்சி தொடங்க நீ எங்கடா போயிருந்த? அன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சா நீ? அன்றைக்கி இன்னும் ஜெயலலிதா காலை நக்கு நீங்கள் அப்பனும் பிள்ளைய போய் தானே உண்மை. அப்படியே கையை கட்டின்னு இப்படி பேசலையா நீ? சரி, அங்கேயாவது ஒரே ஒரு பக்கம் நக்குனீங்கன்னா கிடையாது. 2005 2011 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி நக்குனீங்க. இதை நீ வந்து மேடையில் பேசுறது பார்க்கலையா நீங்கள்?
வந்து மு.க. ஸ்டாலினை பற்றி பேசலையா, கலைஞரை பற்றி பேசலையா, உதயநிதி பற்றி பேசலையா? பேசியிருக்கீங்களா? நீயே பேசியிருக்கிய. அப்போது ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு இன்றைக்கி வந்து உனக்கு வந்து தேர்தல் வியாபாரம் நடக்கணுன்றதுக்காக எல்லாரையும் இழுத்துக்கிற. இப்போ உச்சபட்சமாக இதே அஜித்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவானுங்க, அங்கே விஜய் அஜித்துன்னு தான் சொல்லணும், அஜித் விஜய்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து சொன்னன்ட்டு பல பேர் பேசியிருக்கிறான், அந்த குரங்குகள் 3 குரங்குகள் உட்பட. அப்போ நீ வந்து விளம்பர வெறியன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தேர்தல் ஆதாயத்துக்காக நீ அஜித்தை பயன்படுத்துகிற. அஜித்தோட பேரை சொல்ல முடியுமா? இங்கே 2 சார் எல்லாம் பண்ணல ஒரு மாநாட்டில் சார், எல்லாம் நீ பேசிட்டே ரைட் ஓகே. 2 பேர் செத்து போயிட்டான் நேற்றுக்கு. ஒருத்தன் பேனர் கட்டும்போது செத்து போயிட்டான், ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். இந்த மாநாட்டுக்கு வந்தவனுக்கு நீ அவங்களுக்காக ஒரே ஒரு சின்ன இரங்கல் தெரிவிக்கணுமா வேண்டாமா? அதை தெரிவிக்கவே இல்லை. சரி எல்லாம் முடியட்டும், விழா முடியுது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்றி அறிவிப்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த விஜயகாந்த் பேரை உச்சரிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? விஜயகாந்த் மாநாட்டில் சொல்லுவார், எல்லாம் மாநாடு முடிஞ்ச ஒரு பேச்சை முடிக்கும்போது சொல்லுவார், எல்லாம் பத்திரமா போகணும், போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னுவார். அதுதான் தாய் உள்ளன்றது. இதுதான் விஜயகாந்த் பேரை உச்சரிக்கக்கூடாது. விஜயகாந்த் வந்து மாமனிதன், சாதாரண மனிதன் கிடையாது. மனிதநேயம்னா அதுதான். மாநாட்டில் பத்திரமா போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் ஒருத்தன் செத்தான்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? மாநாட்டுக்கு வந்தவன் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, அதெல்லாம் வேறு. அந்த வார்த்தை பத்திரமா போகணும், போயிட்டு ஃபோன் பண்ணணும், ஆர்டர். அது தொண்டர்களுக்கு கொடுக்குற ஆர்டர். அவர் அந்த மாதிரி மனுஷன்லாம் நீ பேரை சொல்லக்கூடாது. நீ முதல்ல விஜயகாந்த் பேரை உச்சரிக்க தகுதி இருக்கா? முதல்ல தவிர அண்ணன் நொன்னன். இல்லை சார், மாநாட்டுக்கு வரும்போது ஓன்னு கத்திட்டு வந்தாங்க. அவர் அந்த ரேம்பாக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாதி பேர் கிளம்பிட்டாங்க. புரியல உங்களுக்கு? அவங்க அந்த தத்துவத்துக்கான கூட்டம் இல்லை, அரசியல்வாதியாக பார்க்க வரல, நடிகரை பார்க்க வந்தாங்க. அவங்க வெளியில் இருக்கிறவங்க சேஃபாக திரும்பிட்டாங்க சார், உள்ளே இருக்கிறவங்க வெளியில் ஏற முடியல. இதுதான் உண்மை. உள்ளே வெளியேறதுக்கு வழி இருந்ததுன்னா கிளம்பி போயிட்டு இருப்பான். அங்கே வந்தாச்சு, நடிகனை பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது முருகன் சார். இது வந்து என்னென்னா மதுரை எல்லாமே வந்து சென்சிட்டிவான கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். அதே சமயத்தில் எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, கிளம்பி போயாச்சு. காரணம்னா நாங்கள் நடிகனை தான் பார்க்க வந்தோம், அரசியல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்றது தான் அவங்க திரும்பி போக முடியாது. அந்த மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் வாய்ஸு இவருக்கு அரசியலெல்லாம் ஒன்றும் பெருசாக கிழிக்க முடியாது, ஏதோ பார்க்க வந்தோம், நடிகரை பார்க்க வந்தோம், அவ்வளோதான். நேரில் பார்க்க, சினிமாவில் பார்த்தோம், நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் இது வந்து தத்துவத்துக்கான கூட்டம் கிடையாது, கொள்கைக்கான கூட்டம் கிடையாது, ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிற கூட்டமாக கிடையாது. நடிகனை பார்த்து கொண்டாடக்கூடிய கூட்டம். வந்தாங்க, கலைஞ்சிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? நேராக போயிட்டு கூட இருக்கிற நடிகைகள் த்ரீஷா, அந்த கீர்த்தி சுரேஷ்லாம் போயிட்டு எப்படி மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க போகிறாரு. அவ்வளோதான், அவ்வளோதான். இதோட வந்து பனையூர்லேயே அரசியல், அவ்வளோதான். நீ அரசியல் கட்சி நீ ஒரு மேடையில் வரேன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற, அரசியல் ரீதியாக என்ன பண்ண போகிற, மக்களுக்கு என்ன பண்ண போகிற, இதை தான் நீ சொல்லணும். 19 இவர் ஊழல், அவர் ஊழல்னா எம்ஜிஆர் ஆட்சியோடு தான் ஊழல் ஆட்சி. இன்றைக்கி இருக்கிறாங்கள பல பேர் ஊழல் கந்தைகள்லாம் இன்றைக்கி வந்து கல்வி தந்தையாக இருக்கலாம். எப்படி எம்ஜிஆர் ஆட்சியில் யாரெல்லாம் ஊழல் கந்தைகளோ அவெல்லாம் இப்போ கல்வி தந்தையாக இருக்கிறான். எவெல்லாம் சாராய வந்து காய்ச்சினானோ அவெல்லாம் பெரிய வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சுட்டு இருக்கிறான். இதுதான் ஃபேக்ட்டு. எம்ஜிஆர் ஆட்சியோட லட்சணம் இவ்வளோதான். எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் வந்து மக்களுக்கு வந்து சோறு போட்டார், குழம்பு ஊற்றினார், அது பண்ணார், அதெல்லாம் வேறு. ஏழைகளுக்கு வந்து பண்ணார் போனார், அதெல்லாம் வேறு. ஆனால் ஊழல் ஆட்சியா இல்லையா? ஊழல் ஆட்சி தான். எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான், ஜெயலலிதா ஆட்சி ஊழல் ஆட்சி தான், பாரபட்சம் சார் கலைஞர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான். அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை மட்டும்தான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டால் அவர் வந்து 1 வருஷம் தான் இருந்தார், அதுக்குள்ளே இறந்துட்டார், அவ்வளோதான். காமராஜர் சொல்ல முடியும். அதாண்டி நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி தான். சரி, அப்படியே கூட இருக்கட்டும். எம்ஜிஆர் ஏழைங்களுக்கு சோறை போட்டார், அதை போட்டார். விஜயகாந்த் அவருடைய குணம் அதே மாதிரி இருக்கு, ரைட். எம்ஜிஆருடைய குணம் விஜயகாந்த் இருக்கு, ரைட். உனக்கு என்ன குணம்? அவங்க 2 பேர் குணம் உனக்கு இருக்கா? சொல்லுங்கள். மனசாட்சி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி குணம் இருக்குது எனக்கு, வந்து விஜயகாந்த் மாதிரி குணம் இருக்குது. அப்படி இருந்திருந்தாக்கா 6 பேர் செத்தால இன்றைக்கி வரைக்கும் நடுரோட்டில் தான் இருக்குது அந்த குடும்பம். இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? அது கூட 2 பேர் சேர்த்துறான், 8 பேர் ஆச்சு இது வரைக்கும் கணக்கு.
நீ ஆட்சிக்கு வந்து ஒன்றும் கிழிக்கல. இந்த 8 பேர் சத்தம் தான் சாதனை. வேற என்ன சாதனை இருக்கு அரசியலுக்கு வந்து? ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இல்லை சார், அவரே வந்து சொல்கிறாரே சார், எம்ஜிஆர் கூட எனக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் விஜயகாந்த் கூட வாய்ப்பு கிடைச்சது. பழகி என்ன கிழிச்சன் தான் நான் கேட்குறேன். பழகின ரைட்டு, பழகி என்ன பண்ண? உன்னை நீ ஒரு நடிகனா உன்னை காட்டிக்கிட்ட. செந்தூரப்பாண்டியில் ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்கலாம், நீ காலி. அவ்வளோதான், அவ்வளோதான். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் பழகிற வாய்ப்பு கிடைச்சி பழகி என்ன கிழிச்சன்னு தான் நான் கேட்குறேன். மனுஷன் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி போய் பார்த்தாரு, கமல், மற்ற எவ்வளோ நடிகர்கள் போய் பார்த்தாங்க. நீ போனியா? செத்து போயிட்ட பிறகு கொண்டு போய் அங்கே பாடி வச்ச பிறகு தானே போனேன். அதான் எவ்வளோ தூக்கி செருப்பு தூக்கி அடிச்சான். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி இருக்கேன், அரசியலுக்காக பயன்படுத்திக்கூடாது. விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்துக்கு அவருடைய துக்கம் முடிஞ்ச பிறகு நீ பழகிறதுக்கு நீ என்ன பண்ண இது வரைக்கும்? இந்த நிமிஷம் வரைக்கும் கோட் படத்தில் எவ்வளோ பேர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தல? அந்த தம்பிங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே, ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்கலாமே. துப்பாக்கி கூட சிவகார்த்திகேயன் தானே கொடுத்த. ஏன் அந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை கூப்பிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு துப்பாக்கி கொடுக்க வேண்டியது தானே? செஞ்சியா நீ அதை? எவ்வளோ பணம் வச்சுருக்கிற? ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு வந்து நடிக்க வையும் பார்க்கலாம். சும்மா நீ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் செய்ய வேணாம். அவர் பேரை பயன்படுத்தி கெடுக்காமல் இருந்தால் போதும். விஜயகாந்தோட அந்த என்ன சொன்ன அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த கிரெடிட்டை வந்து அப்படியே நீ வந்து கொள்ளை அடிக்கலான்னு பார்க்குற. இதுதான் உண்மை. நான் கேட்பதெல்லாம் நியாயமான கேள்வி. விஜயகாந்த் மகன் நடிகன், படைத்தலைவன் படம் வந்துச்சு. அந்த படத்தை நீ போய் பார்த்துட்டு ஏதாவது ஆகா ஓகன்னு ஏதாவது சொன்னியா? ஒரு வார்த்தை, ஒரு லைன் சொன்னியா? ஏதாவது பேசுனியா அந்த படத்தை பற்றியாவது? அப்புறம் அண்ணன் விஜயகாந்த்ன்ற காரணம், விஜயகாந்த் பெரிய ஒரு ஓட்டு வாங்கி வச்சுருக்கிற, அதை நம்ம எடுத்துக்கணும். அஜித்துக்கிட்ட பெரிய ஃபேன் கும்பல் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ உனக்கான சுயபலம் இல்லை, சொந்த சக்தி இல்லை. அதுதான் உன்னுடைய நடவடிக்கை காட்டுது, அவ்வளோதான். சார் 234 தொகுதியிலுமே விஜய் தான் நிற்கிறான்னு நினச்சி ஓட்டு போடணும். ஒரு பெரிய இவர் வந்து இவர் என் மனசுக்குள்ளே எம்ஜிஆர்னு வந்த இது மனசில் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் 234 தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிற்க வேண்டிய கேண்டிடேட்கள்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்க தானே போகிறாங்க மக்கள். அப்படியே எனக்கு யார் அப்போ நீ கழுத நாய் குதிரை வந்து குழந்தை பொறுக்கி எல்லோரும் நிற்க வைப்ப, உனக்கு ஓட்டு போடுறதா நினச்சி போட்டுணுமா? உன் பேச்சே தன்மை இல்லையே முதல்ல. நான் கேட்குறேன்னு கேட்டேன்னா அரசியல்வாதிக்குள்ள பேச்சு இருக்கா முதல்ல உனக்கு? அங்கிள் அங்கிள்ன்ற ஒரு வார்த்தை சொன்னால் மரியாதைக்கான வார்த்தை. அதே நீ 10 முறை சொன்னீங்கன்னா நக்கல் அடிக்கிற வார்த்தை, கிண்டல் அடிக்கிற வார்த்தை. உனக்கெல்லாம் இப்படி என்ன இருக்கு? யாரையும் நான் சொல்கிறேன் அரசியல் ரீதியாக சார், யாரையுமே கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அரசியல் உங்கள் கருத்தை வைங்க, விமர்சனம் பண்ணுங்க, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் சரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு இப்போ அங்கிள் அங்கிள்ன்ற, திடீர்னு வந்து ஸ்டாலின் சாருன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் 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 அங்கிள்னு கிண்டல் அடிக்கிற வார்த்தை தான் அது. அம்மாவே ஆண்டி மாதிரி மேக்கப் போட்டு கூட்டு வந்து உட்கார வச்சா வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அங்கிளாக தான் தெரிவார் உனக்கு. அம்மாவே அம்மா மாதிரி இல்லையா, ஆண்டி மாதிரி தானே இருந்தாங்க. இன்னும் ஆண்டிக்கு கீழே தான். நான் வெளிப்படையாக தான் பேசுவேன் சார், நீங்கள் உங்களுக்கு போடுறதா போடாதா. முதல்ல பாருங்கள், மாநாட்டு செலவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செலவு எதுன்னு காட்டிங்கன்னா வந்து சோபாவுடைய மேக்கப் தான் மாநாட்டுக்கான செலவில். அப்படி தான் இருக்குது. அம்மாவே ஆண்டி மாதிரி வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு மேக்கப் போட்டு அங்கே அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டா நக்கல் தானே இது சார். இந்த கொடி படத்தில் த்ரிஷா அவர்கள் வந்து தனுஷ் பேசுகிற மீட்டிங்கில் ஒளிஞ்சிந்து பார்க்குற மாதிரி வந்து இதுலேயும் வந்து த்ரிஷா வந்து ஒளிஞ்சிந்து பார்த்தாங்கன்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் தான் சார் வர்றாங்களோ இல்லையா சார்? இந்நேரம் யார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள்? இப்போ மாவட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களாப்பான்னு சொல்லி எந்த மாவட்ட செயலருக்கு நீ ஃபோன் போட போகிற? இல்லை மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகி ஏதாவது ஃபோன் போட்டேப்பா பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா கேட்க போகிற? கிடையாது. மாமாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். யார்கிட்ட? நீங்கள் சொன்ன த்ரிஷாவும் சரி, வந்து கீர்த்தி சுரேஷ், இன்னும் இருக்கிற நடிகைகளுக்கு ஃபோன் போட்டு மாமாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? மாமான்றது தப்பான வார்த்தை இல்லைல்ல சார், அங்கிள் தானே, சரிங்களா? அதான் கேட்க போகிறேன், அதானே கேட்க போகிறேன். வேறு என்ன இருக்க போகுது? சரி சார், இப்போ முதல் மாநாட்டில் 5 லட்சம் பேர் மேலே இதை கலந்துட்டாங்கன்னாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் பாதி கூட வரலன்னு சார். வந்தது 2.5 லட்சம் பேர், சரிங்களா? அதில் திரும்பி போனவங்க 1 லட்சம் பேர், அங்கே இருந்தது 1.5 லட்சம் பேர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யாரும் அப்செட்டு. இந்த ஊருக்கு 10 பேரை கூட்டின்னு வந்துட்டு ஒரு பெரிய திடலில் வந்து நீங்கள் காட்டுறது பெருசு இல்லை. மொத்தம் வந்து அந்த கிரவுண்டு மொத்தமே வந்து முன்னாடி வந்து எங்களுக்கு இங்கே இடம் கொடுக்கல, சேலத்தில் இடம் கொடுக்கல, அங்கே கொடுக்கல, எங்கே கொடுக்கல, உங்களுக்கு இடமே கொடுத்தாச்சு, ரைட், ஓகே, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர். அதில் நீங்கள் ஆக்குபை பண்ணது வந்து 250 ஏக்கர் தான்.
ஏன் பெரிய கூட்டம் 10 லட்சம் பேர் வராங்க சொன்னால் மொத்தத்தையும் ஆக்குப்பை பண்ண வேண்டியது தானே, திறந்து விட வேண்டியது தானே. அங்கே வந்த கூட்டமே வந்து கேட்டால் இவங்க அடைச்ச கூட்டம் வந்து கேட்டால் அங்கே சேர் போட்டதே 50,000 சேர் தான் போட்டிருக்கீங்க. சரிங்களா, நீங்கள் 2 லட்சம் பேர் வராங்கன்னா பாதிக்கு பாதி சேர் போடணும். அப்போ நீங்கள் சொன்னதை கணக்கு படிக்கணும்னா ஒரு 50,000 சேர் தான் உங்களை வந்து வர வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து அங்கே வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இதை விட இதே நாளைக்கு அஜித்தே வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னு வச்சுங்க, 500 ஏக்கரில் போடுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு கூட்டம், அந்த 500 ஏக்கரும் ஃபில் ஆகும். ஏன்னா ஒரு என்ன சொன்ன அந்த மாஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட வந்து அஜித்துக்கு கூடுதலாக இருக்குது. அப்போ அந்த அஜித்தை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நீங்கள் என்ன கேட்டால் அஜித்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ரசிகர்களை வர வைக்கிறதும் போகிறதும் பேசுகிறதும் அந்த மாவட்ட நிர்வாகத்தை பேசுகிறது இதெல்லாம் நடந்துச்சு. அங்கே திரும்பி போன கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கூட்டம் போயிடுச்சு. ஆக மொத்தம் அந்த உட்காந்துருந்த கூட்டம் ஒரு 1 லட்சம் பேர், அவ்வளோதான். இந்த கூட்டத்தை நம்பிலாம் நீங்கள் ஒன்றும் ட்ராவல் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்னும் கூட நீ வரேன்னு தான் சொல்லிய தவிர வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. வரேன்னு சொன்னால் கன்ஃபார்ம் கிடையாது சார். அது வந்துட்டேன்லாம் சொன்னோம். நீ 2 வருஷம் ஆயிடுச்சு அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லாமல் நான் வரேன் அப்படின்னா அப்போ இன்னும் வரலன்னு அர்த்தம். வந்துட்டேன்னு சொல்லு, அதுதான் கன்ஃபார்மு. அப்போ இதிலே தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஊற்றி மூட போகிற கட்சி இன்னொரு கமலஹாசன், அவ்வளோதான். அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த மாநாட்டில் என்னென்ன சொல்ல போகிறான்றதை. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.